ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புது வருஷம் பிறந்தாச்சு. இந்த வருஷம் ரொம்ப நல்லதாகவே அமையணும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் பார்க்கலாமா? ஆரி ஒர்க்குக்கே ரொம்ப முக்கியமான திங்ஸ் என்னென்னா ஜரி த்ரெட்டு தான். இது வாங்கும்போது பார்த்து வாங்கணும் கைஸ். ஏன்னா உள்ளே ஒயிட் கலர் நூல் இல்லாமல் எல்லோ கலர் நூல் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது நமக்கு ப்ளவுஸில் போடும்போது ஒரு நல்ல பிரைட் லுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பீட்ஸோட டீட்டெயில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க பீட் சுகர் பீட் தான். இதில் சில்வர் கலர் இருக்குது, கோல்டன் கலர் இருக்குது. நான் பர்பிள் கலர் ப்ளவுஸ் சூஸ் பண்ணியிருக்கனால கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சில்வர் கலர் வேணும்னா நீங்கள் சில்வர் கலர் வாங்கிக்கலாம். இதோட சைஸ் டிஃபால்ட் சைஸ் தான், சின்ன அளவில் தான் இருக்கும். அளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 கிராம் 10 ருபீஸ், 20 கிராம் 20 ருபீஸ்னு சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் நான் செகண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒயிட் கலர் பீட். இதில் சைஸ் இருக்குது, 1 mm 2 mm 3 mm அந்தமாரி சைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. நான் 2 mmல தான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சில பேருக்கு மைன்யூட்டான ஒர்க் பிடிக்கும், அதனால் 1 mmல கூட சூஸ் பண்ணிப்பாங்க. நான் 2 mm சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 mmல கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்புறம் நான் இதில் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா பிரைட்டாக எடுத்து காட்டும். நான் ஆரிக்கு யூஸ் பண்ணுற நீடில் துலிப் தான். இதை விட ஈஸியாக செயின் ஸ்டிச்சிங் போட ஒரு நீடில் இருக்குது. அது பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். பட் நம்ம உள்ளே விட்டு விட்டு எடுக்கும்போது ஹோல் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நான் அதனால் துலிப் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிகினருக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். துலிப் யூஸ் பண்ணும்போது அது முனையில் ரொம்ப சின்ன நீடலாக இருக்குது இல்லையா, அதனால் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். தென் நமக்கு ப்ராக்டிஸ் அதிகமாகிடுச்சுன்னா அதுதான் நமக்கு ஈஸியானதாக மாறிடும். தென் ஓகே, த ஃபைனல் திங்ஸ் என்னன்னா சில்க் த்ரெட்டு தான். நான் இதில் சூஸ் பண்ணியிருக்க கலர் கிருஷ்ணர் கலரும் மாம்பழ கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் போடலாம் தான் பிளானு. ஸோ ஒரு லோட்டஸ் மாதிரி வரைஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் செயின் ஃபில்லிங்காக போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச் என்னன்னா செயின் ஸ்டிச்சிங் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபில்லிங்க்கும் செயின் ஸ்டிச்சிங் மட்டும்தான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பீட்ஸ் லோட் பண்ணி இது பண்ணும்போதும் செயின் ஸ்டிச்சிங் தான். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச்சிங் மட்டும் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் உங்களோட ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க்கை போட்டு நீங்கள் தச்சுக்கலாம். ப்ளவுஸோடைய பேக் நெக்குக்கு நான் ரொம்ப ஈஸியான யூ ஷேப் மாடல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தால் நீங்கள் யூ ஷேப் மாடல் எடுத்து ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வேறு எந்த ஷேப் எடுத்தாலும் லேர்ன் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். ஸோ யூ ஷேப் எடுத்துட்டால் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஜெரி த்ரெட்டால் 2 லேயர் செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். தென் ஸ்டோன் செயின் ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். ஸ்டோன் செயின் நம்ம அட்டாச் பண்ணும்போது சிக்ஸாக்கில் ஸ்டெயின் ஸ்டிச்சிங் போடும்போது நமக்கு அது நகராமல் இருக்கும். க்ளூ கூட ஒட்டிக்கலாம், ஆனால் அது எடுத்துகிட்டு வந்துடும். ஸ்டோன் செயின் நம்ம ஜிக்ஸாக் மாடலில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லேயர் சுகர் பீடு கொடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஸ்டோன் செயின்லேருந்து மாட்டிட்டு ப்ளவுஸோ இல்லை சாரியோ டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதுனா நம்ம சுகர் பீடு இந்த சைடும் அந்த சைடும் இருக்கும்போது இந்த ஸ்டோன் செயின் உள்ளே அடங்கி இருக்கிறதுனால எந்த டேமேஜும் வராது. சில பேர் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிப்பாங்க. சில நாள் 2-3 தடவை போட்டதுக்கப்புறம் அது எடுத்துகிட்டு வந்துடுது. அதனால தான் உங்களை ஜிக்ஸாக் மாடலில் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ண சொல்கிறேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு சாரீக்கு நம்ம ப்ளவுஸ் தைச்சிட்டா போதும். அதை 2 சாரீ 3 சாரீ கூட அப்படியே மேட்ச் பண்ணி வேர் பண்ணிட்டு போகலாம். அதுதான் அதோட அட்வான்டேஜே. நான் இப்போ அப்படி தான் பிளான் பண்ணிக்கிறது. 3 சாரீக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைச்சிக்கிறது. பசங்களுக்கு தைக்கும்போதே இந்த ஆர்வம் எங்கேருந்து தான் வரும்னு எனக்கே தெரியாது. எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு கடகடன்னு தைச்சி பசங்களுக்கு போட்டு பார்த்து அழகு பார்க்குறது எனக்கு ஒரு ஹாபின்னே சொல்லலாம். ஆனால் எனக்குன்னு தைக்கும்போது எங்கேருந்து தான் இந்த சோம்பேறித்தனம் ஒட்டிக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கலான்னு தான் பிளானு. பட் இன்னும் நீண்டுக்கிட்டே போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் ப்ளவுஸோடைய பேக் நெக்குக்கு லோட்டஸ் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன். இதில் டபுள் சைடு மேங்கோ கலர் த்ரெட்டு கொடுத்து ஃபில்லிங் முடிச்சிட்டேன்.
இப்போ கிருஷ்ணர் கலர் த்ரெட்டு வச்சு ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். இதுவுமே செயின் ஸ்டிச்சிங் தான். இது ஒரு த்ரெட்டு இல்லை, டபுள் த்ரெட்டு. டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு பாவின்னா என்னன்னு தெரியும். ஸோ பாவினில் த்ரெட்டிலிருந்து நூல் ஏற்றிட்டு பாவின் நூலிலிருந்து ஒரு நூல் எடுத்துகிட்டு நூல்கண்டுலேருந்து ஒரு நூல் எடுத்து ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டுட்டு ஆல்ரெடி ஒயிட் பீட் பற்றி நான் சொன்னேன். ஒயிட் பீட் ஒன்று, சில்வர் பீட் ஒன்று, ஒயிட் பீட் ஒன்று, சில்வர் பீட் ஒன்று. அந்த மெத்தடில் 4வது லேயரில் கொடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். மாடல் வந்து அந்த 4 லேயர் கொடுத்ததுக்கப்புறம் ஏதோ நல்ல ஒரு டிசைன் வந்திருக்கு. சுகர் பீட் வந்து நீங்கள் லோடு பண்ணும்போது ஒரு 4-5 சேர்த்து லோட் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணும்போது 2 போட்டு ஸ்டிச் பண்ணால் அழகாக இருக்கும். இப்போ இங்கே பார்க்கவும் நீட்னஸாக இருக்கும். ரிங்கை விட்டு எடுத்ததுக்கப்புறமும் ஒரு மாதிரி வளைவாக இல்லாமல் நீங்கள் போட்ட அந்த லைன் அப்படியே நீட்டாக அழகாக இருக்கும். பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நார்மலாக நம்ம டைலரிங்க்கு யூஸ் பண்ணிக்கிற த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கலான்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. 2-3 ப்ளவுஸில் வந்து அந்த நூல் வந்து எடுத்துக்கிட்டு பீட்ஸு எல்லாம் கொட்டி இருக்கிற மாரி எனக்கு இருக்குது. அதனால் நான் வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறதுக்கும் சரி த்ரெட்டுன்னு தான் எடுத்திருக்கேன். அதை தான் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். லேடிஸ்க்கு நிறைய ஆர்வம் இருக்குது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் தோணுது தான். ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அதை மேனேஜ் பண்ணுறது தான் வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க்கு. நம்ம ஒரு நாளில் இதை முடிச்சிடலாம், 2 நாளில் முடிச்சிடலான்னு நம்ம பிளான் வச்சுருப்போம். ஆனால் அந்த ஒர்க்கு சீக்கிரமாக முடியவும் முடியாது. 2 டேஸுங்கிறது 3 டேஸ் 4 டேஸ் அந்தமாரி நீண்டுக்கிட்டே போகும். அந்தமாரி தான் இப்போ நான் போடுறதும். ஆரி ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் இதை வந்து ஸ்டிச்சிங் போயிட்டுருக்கு. இதை எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஆரி ஒர்க்கோட பார்ட் 2 கண்டிப்பாக பாருங்கள். நடுவில் வந்து ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். அதை சுற்றி வந்து பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஒயிட் பீடு ஒன்று, சில்வர் பீடு ஒன்று, ஒயிட் பீடு ஒன்று, சில்வர் பீடு ஒன்று அந்த மெத்தடில் ஃபில் பண்ணியிருக்கிறேன். இதை சுற்றி வந்து ஜர்தூசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஜர்தூசி எப்படி இருக்குன்னா, ஸ்ப்ரிங் வந்து சின்ன மாடலாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்தமாரி தான் இருக்கும். இதை வந்து கட் பண்ணி சின்னதாக ஒரே அளவில் சின்னதாக கட் பண்ணி பீட்ஸ் நம்ம எப்படி நீடில் ஏற்றுவோமோ அதேமாரி ஏற்றி செயின் ஸ்டிச்சிங் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி செய்ய தெரிஞ்சவங்க அப்படியே கூட வச்சு அழகாக வந்து ஃபில் பண்ணலாம். இது வந்து அந்த ஷேப் கொடுக்கும், அதுக்காக தான் அந்த திலகம் ஷேப் கொடுக்கும், அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட், அப்புறம் லைனிங் ப்ளவுஸை நம்ம எப்படி கட் பண்ணுறது, டைலரிங் டிப்ஸ், அப்புறம் ஆரி ஒர்க்கை வந்து பெடல் மாற்றி எப்படி நம்ம தைக்கணும், இந்தமாரி நிறைய விஷயங்களை பார்ட் 2ல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். NRS வீட்டு பெண்கள் உங்களின் தோழிகளாய் மீண்டும் சந்திப்போம். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ்.